வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளிப்படையான ஒரு தீப்பொறி போலத்தான் எப்பொழுதுமே தோன்றும். அப்படி வெளிப்படையாக தோன்றினாலுமே அதன் உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைதியான நெருப்பு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு ஒன்று நிச்சயமாக இருக்கும். தீப்பொறி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய உள்ளுக்குள்ளதான் நெருப்பானது இருக்கும். வெளியில் எப்பொழுதுமே தெரியவே தெரியாதுங்க. அந்த ஒரு நெருப்பு தாங்க உங்களுடைய அகங்காரம். என்றும் உங்களுடைய உலகத்தை பார்க்க வைத்து கொண்டே இருக்கு. அகங்காரம் தாங்க எல்லாமே அப்படின்னு உங்களை அது தெரிய வைத்து கொண்டும் இருக்கும். ஆனா உண்மையில அது அகங்காரம் கிடையாதுங்க. பல வருடங்களாக அடக்கி வைத்த காயங்களின் ஒரு பாதுகாப்பின் ஒரு கவசமாக மட்டும்தான் அது நிச்சயமாக இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் கோபமாக வெளிப்படும் பொழுது அது அகங்காரமாக மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்கள் அடைந்த காயங்கள் அந்த அளவுக்கு இருக்கும். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நீங்கள் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால தாங்க அந்த மாதிரியான சில வார்த்தைகளையும் சில பேச்சுக்களையும் நீங்க பேசியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக சரியாகிவிடும். சரியாகி விடுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய காலத்துல நீங்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவராகத்தான் இருந்தீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் தேவையில்லாம பேச மாட்டீங்க. மற்றவங்களையும் இக்னோர் பண்ணி பழகவும் மாட்டீங்க. எப்பொழுதும் நீங்க நல்லா பழகுவீங்க. யாருக்கும் எந்த உதவி கேட்டாலும் முதல் ஆளா போய் நின்று பண்ணி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டும் இருந்தீங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அது உங்களோட அதில் ஒரு உணர்ச்சிங்கிறது உங்களை தேடி வரும். அதுல அன்பு கூட உங்களுக்கு தேடி வாழ்ந்தவங்க தாங்க நீங்களாக இருப்பீங்க. ஆனா அது எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வார்த்தையை சொன்னா கூட அது உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகளை தேடி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக நிச்சயமாக இருக்குங்க. ஆனா இதே ஒரு நம்பிக்கை தாங்க பல முறை உங்களை உடைத்திருக்கும். அது பல முறை உங்களை உடைத்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளா ஆழ்த்தி கொண்டே இருக்கும். நீங்களே எவ்வளவோ நன்மைகளை பண்ணி கொடுக்கணும். வாழ்க்கையில எப்படியாவது செபித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் தேவையில்லாத அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய சில அனுபவங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா? நீங்க நெருக்கமானவங்க, உங்களுக்கு நெருக்கமான மனிதங்க இருப்பாங்க. நீங்க உங்களுடைய உயிர் போல நினைச்சிருப்பீங்க அவங்கள. உங்களுடைய மனதை அவங்க புரிந்து கொள்ளாம சில சமயங்கள்ல உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிறவன் தானே, அவனை நம்பி நம்ம எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களும் கேட்க கேட்க நீங்களும் வாரி 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 வள்ளல் மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன் அவங்கெல்லாம் இதை வாங்கினாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரியும் பொழுதுதான் உங்களுக்கே தெரியும் அவங்க நம்மளை பயன்படுத்தி இருக்காங்க. அது உங்களிடம் இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவையை அவங்க அவங்களுக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இது போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு துரோகம் போல மட்டும் இல்லாம நான் தவறா நம்பிட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஒரு சந்தேகத்தையும் உங்களுக்குள்ள விதைத்திருக்கும். என்னுடைய நம்பிக்கையை நான் தவறான ஒரு இடத்தில் வைத்துட்டேனா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுடைய உள்ளுக்குள் உருவாகி இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். அந்த ஒரு நாளில் இருந்து தாங்க நீங்க மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. வெளியில சிரிக்கக்கூடிய முகங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். உள்ள கத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனமும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா நீங்க வெளியில சிரித்து கொண்டுதான் எப்போதுமே இருக்குமே. உள்ளுக்குள்ள உங்களுக்கு அதிகமா பேசணும்னு தோணும். ஆனா அதிகமா பேசினா அந்த ஒரு இடத்துல நமக்கான மரியாதையை நம்மளை போக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சில நேரங்கள்ல நீங்க பேசாம அமைதியாக இருந்த நேரங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். யாரிடமும் பலவீனத்தை காட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வேரூன்றி இருக்கும். அதனால எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் அப்படிங்கிறத யாரிடமும் நீங்க காட்ட மாட்டீங்க. அது பலவீனமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை நீங்க வெளியில் கூறாம உள்ளுக்குள்ளேயே வைத்து இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் தைரியமான மனிதர்கள் என்று எப்போதுமே நீங்க காட்டுவீங்க. ஆனா அந்த ஸ்ட்ரென்த்து தாங்க, அந்த ஒரு தைரியம் தான் உங்களுக்கு ஒரு முகமூடி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இரவும் யாருக்கும் தெரியாம உங்களுடைய உள்ளம் போராடி கொண்டே தாங்க இருக்கும். அந்த வாழ்வில் அந்த ஒரு நாளில் நடந்த சில செயல்களை நினைத்து இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பு அதனை நீங்கள் யோசிப்பீர்கள். நீங்கள் யோசிக்காமல் இருந்தாலும் அது உங்களுடைய யோசனைக்கு நிச்சயமா வந்தும் விடுங்க. நீங்க செஞ்ச நன்மைகள் பல முறைகள் திரும்ப வராமலே போயிருக்கும். நான் எவ்வளவோ செஞ்சேன்,
ஏன் என்னை யாரும் மதிக்காம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அமைதியாகவே உங்களை துன்பப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். தலைமை ஏற்கக்கூடிய குணம் உங்களிடம் இயல்பாகவே இருந்தாலுமே அந்த ஒரு தலைமை ஒரு சுமையாக உங்களுக்கு மாறி இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் அந்த தலைமை உங்கள் பக்கம் வந்தவுடன் நீங்கள் மிகவும் அதை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பீங்க. அது போக போகத்தான் உங்களுக்கு அது வழியாக மாறியது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அதனால அது உங்களுக்கு சுமையாகவும் தெரியவும் ஆரம்பிக்கும். எல்லாரையும் முன்னிலையில வச்சு நடத்த வேண்டிய பொறுப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதற்குள் உங்களுடைய மனதை மட்டும் நீங்க மறந்து போயிருப்பீங்க. உங்களை யாராவது பாராட்டுவாங்களா அப்படிங்கன்னு காத்திருந்த அந்த நொடிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். பலமுறை அது உங்களையே தேவையில்லாத அளவுக்கு பெருமையாக மாற்றியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறிவிடுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா, இனிமே நடக்கப் போவது என்ன என்று கூறுகிறேன். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய காயங்கள் இருக்கல்லவா, உங்களுடைய காயங்களே உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ அடிகள் பட்டிருப்பீங்க. அந்த அடிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க உடைந்த இடங்களிலேயே உங்களுடைய உண்மையான சக்தி உங்களுக்கு உருவாக தொடங்கி அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஒரு நாள் நீங்க கண்ணாடி முன்னால் நின்று உங்களை பார்த்தபோது இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து வந்த நான் இன்னும் விழவில்லையே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பலம் அப்படிங்கிறது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒன்று தோண ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில அடிபட்டு வாழ்க்கையில கீழேயே விழுந்தாலும் நம்மளால திரும்பி எழுந்து வர முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடும். அந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயமாக நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க போய்கொண்டிருந்த அந்த ஒரு பாதை இப்போது நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். நீங்க எப்போதுமே எதிர்பார்த்த அந்த பலன்கிறது மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். அது திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் வைக்குங்க. மக்கள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்த்து நீங்க மக்களுக்கு பிடித்த மனிதராக நிச்சயமாக மாறுவீங்க. முன்னாடி இருந்த கோபமும் முன்னாடி இருந்த ஈகோ என அனைத்தையுமே நீங்க தள்ளி வைத்து நல்ல ஒரு மனிதராக மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால மக்கள் அனைவருமே உங்களை பார்த்து உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அவங்க நிச்சயமா தெரிந்தும் கொள்வாங்க. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர்கள் இனிமே தான் அறியவும் செய்வாங்க. இவங்க சாதாரணமானவங்க கிடையாது என்று நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில உயர்ந்து காட்டுவீங்க. உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இதிலும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வீண் போகவில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பேரும் புகழும் பணமும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வருங்க. பணம் வருவது மட்டும் கிடையாது, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு வெற்றியும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை நிச்சயமா உங்களுக்குள்ள வலுப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான சில வாய்ப்புகளும் நிச்சயமா உங்களை தேடி வருங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தலைமை திறன் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த முறை அது சுமையாக இல்லாமல் அது உங்களுடைய அடையாளமாக மாறும். மற்றவங்க உங்களை வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகள் இந்த ஒரு நேரத்துல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு என்பது நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். நீங்க சொல்வது பலருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளியாக நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. முன்னாடி நீங்க காத்திருந்த இந்த ஒரு பாராட்டு இப்போது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மரியாதையாக இருக்கட்டும், மதிப்பாக இருக்கட்டும், இவையெல்லாம் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில சேர ஆரம்பிக்கும். நீங்க ஒரு காலத்துல சந்தித்த அவமானங்கள் இப்போது உங்களுடைய வெற்றியின் அடித்தளமாக மாற ஆரம்பிக்கும். இனி நீங்கள் வெறும் வாழ்வதற்காக வாழ மாட்டீங்க, வெற்றியை உருவாக்குவதற்காக வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிங்கம் எழுந்து நிற்பதை போல இருக்கக்கூடியதாக இருக்கும். யாராலும் தடுக்க முடியாத ஒரு ஆற்றல் நிச்சயமா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விடுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், தொழிலையும் சரி நம்முடைய வேலையவும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு யோசித்து நீங்கள் முடிவெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்குங்க. அதற்கு நீங்கள்
யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் கூட இப்போது உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். திரும்பி அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மாற்றும். நீங்க முயற்சி செஞ்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாகவே மாறும். அந்த ஒரு வெற்றி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. தடைகள் இருந்த உங்களுடைய பாதைகள் இனி திறந்த ஒரு சாலையாக மாற ஆரம்பிக்கும். அந்த தடைகள் நிறைந்த பாதைகள் அனைத்திலுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு பாதைக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. இறுதியில நீங்க புரிந்து கொள்வது ஒன்னே ஒன்றுதான். என்னை உடைத்த காயங்களே இன்று என்னை உருவாக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கதை இன்னும் முடியவில்லை. அது இப்போதான் ஆரம்பிக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.